Hi friends, welcome to Amma Saraswati Kitchen. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்னு பாத்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் பலாப்பழ பாயாசம். ஸோ இது வந்து எப்படி பண்ணலாங்கிறது வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பலாப்பழ பாயாசம் செய்ய தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம், வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, தேங்காய் பால். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பலாப்பழத்தை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணான்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த வெல்லம் வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் வந்து நல்லா சூட்டில் கரைஞ்சிச்சு. ஸோ தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ அடுத்து கடாயில் வந்து தேவையான அளவு அதாவது ஒரு ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம். நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து இந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்க வேண்டியதாக ஒவ்வொன்றா. இது கடாயில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலாப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழம் தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கு. ஸோ இது வந்து ஒரு 3 பலாப்பழ பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் வந்து இப்போ அந்த ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பலாப்பழத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஆல்ரெடி அந்த நல்லா சூடு பண்ணி வச்சுருக்க வெல்லம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சூடாகி நல்லா தண்ணி மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து பாயாசம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து இந்த வெல்லம் வந்து போட்டுக்கலாம். ஜாஸ்தியாக போட வேணாம். அதில் வந்து வெல்லம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பலாப்பழத்தை நல்லா வந்து சேர்ந்துக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து 1 டம்ளர் தேங்காய் பால், அதாவது 2வது வாட்டி அரைச்ச தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லாத்துலேயும் சேர்த்து விட்டுக்குங்க நல்லா. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்ருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா 5 நிமிஷம் வந்து அது கொதிக்க விட்டாச்சு. கொதிக்க விட்டதுக்கப்புறமா வந்து இந்த ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் வந்து நம்ம அந்த 1 கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான். முந்திரி, திராட்சை, ஏலக்காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. உங்களுக்கு பலாப்பழ பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம தனியாக வந்து பவுலில் எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.